ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று காலையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 9,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. நம்ம காலையில் போட்டிருந்த வீடியோவில் அப்படி தான் சொல்லியிருந்தோம். அதாவது நேற்றைய விலையிலே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நேற்றைய விலை என்னவோ அதே தான் இருக்குது. அதே போல் இதனைத் தொடர்ந்து வெள்ளியோடைய விலையிலும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 111 ரூபாய்க்கு இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத நம்ம எப்போ போல் இரவு 8 மணி வீடியோவில் தெரியப்படுத்துகிறோம். இருந்தாலும் இப்போ என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லிடலாங்க. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மத்தியானம் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போத்துக்கும் நம்ம காலையில் வந்து ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் இடையில நிறையவே டைம் இருக்குது. இருந்தாலும் இப்போ என்ன நிலவரத்திற்குள்ள இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தங்கத்தோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. அதுவும் கிராமிற்கு பார்த்திங்கன்னா 40 ரூபாயிலிருந்து ஒரு 70 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து கண்டிப்பாக குறையுங்க. ஆனால் இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் மறுபடியும் மாறுமா, இல்லை ஸ்டேட்டஸ் ஏதாவது மறுபடியும் அதிகரிக்குமா, இல்லை வந்து இப்போ இருக்கிற குறையும் முகம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து குறையுமா அப்படிங்கிறத நம்ம வந்து 8 மணி நைட் 8 மணி வீடியோவில் நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால தான் இந்த அப்டேட். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்சய திருதிக்கு தங்கத்தோட விலை வந்து குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால அந்த டிமாண்ட் இருக்கிறதுனால தங்கத்தோட விலை வந்து அட்சய திருதி அப்போ வந்து அதிகரிக்கவும் செய்யலாம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா அட்சய திருதி அன்னைக்கு 3 தடவை வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுங்க. காலையில் 6 மணிக்கு ஒருக்க இன்க்ரீஸ் ஆச்சு, 9 மணிக்கு ஒருக்க இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் 2 o'clock ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணாங்க மதியம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அட்சய திருதி வந்து வருகின்ற புதன்கிழமை வருது. ஸோ தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சர்வதேச லெவலில் ரேட் எப்படி மாறுதுன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாய் மதிப்பு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாக தான் இருக்குது. 85 ரூபா 35 பைசா அப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கத்தோடைய விலை வந்து நாளைக்கு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அட்சய திருதிக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வருகின்ற மே 6ஆம் தேதி வந்து யூஎஸில் ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணினாங்க அப்படின்னா, வட்டி விகிதத்தை வந்து அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி குறைஞ்சதுன்னா அங்கே வந்து வட்டி விகிதத்தை அதிகரித்தாங்கன்னா அங்கே வந்து யூஎஸ் டாலருடைய மதிப்பு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து கொஞ்சம் வீக் ஆகும். ஸோ இப்போ 85 ரூபாய் இருக்கிறது வந்து ஒரு 87 ரூபாய் 86 ரூபாய் அப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வீக் ஆகுங்க. ஸோ அதனால் அங்கே வந்து ரேட் வந்து ரேட் கட் பண்ணி பர்சன்டேஜ் அதாவது வட்டி விகிதத்தை அதிகரித்தாங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து சர்வதேச லெவலில் குறையும். இருந்தாலும் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ரென்தன் ஆகாம கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா தங்கத்தோடைய விலை வந்து அங்கே குறைஞ்ச அளவுக்கு குறையாமல் லைட்டாக கொஞ்சமாக தான் குறையும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. சப்போஸ் வந்து ரேட் கட் வட்டி விகிதத்தை வந்து குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் வந்து தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்கிற வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ வந்து அதிகரிக்கிறாங்களா குறைக்கிறாங்களா அப்படிங்கிறது மே 6ஆம் தேதி சொல்லுவாங்க அங்கே. அதுக்கப்புறம் நமக்கு மே 7ஆம் தேதிக்கு பிறகு தான் நம்மளுக்கு வந்து என்ன அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் தான் இங்கே தங்கத்தோடைய விலையில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அட்சய திருதிக்கு முன்னாவே வந்து ரேட் கட் வந்து சொல்லுவாங்களா இல்லை அதுக்கப்புறம் சொல்லுவாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக தான் இது சொல்லியிருக்கேன் நானும் இந்த நியூஸும். ஸோ வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. தங்கத்தோடைய விலையில் வந்து பெரிய அளவுக்கு வந்து இப்போதைக்கு மாற்றம் இல்லை. இந்த 2 நாள் அப்படி தான் இருந்தது மார்க்கெட். இன்று பார்த்தீங்கன்னா இப்போ மதியம் காலையில் நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமே குறைய தொடங்குச்சு. அதனால தான் இந்த அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்க்கும்போது தங்கத்தோட விலை கிராமிற்கு ஒரு 40 ரூபாயிலேருந்து ஒரு 70 ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இது ட்ரெண்ட் தொடர்தா என்ன அப்படிங்கிறது இரவு எப்பவும் போல் 8 மணிக்கு கொடுக்கக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. வெள்ளியோட விலையில் எந்த பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா 114 ரூபா அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தை தான் வந்து வெள்ளி வச்சிருந்தது. இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளாக நமக்கு இன்க்ரீஸ் ஆக வேண்டியது தான். நான் அப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகலை, அதே விலையிலே தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய காலங்களில் வெள்ளியோடைய விலை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வெள்ளியின் வந்து தேவைகள் வந்து இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருக்கும். அதனால் வெள்ளியோடைய விலை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா வெளியில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஒவ்வொரு கிராமம் 2 கிராமம் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இரவு 8 மணிக்கு என்ன நிலவரத்தில் இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேங்க.